இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இடத்துல நிற்கிற யாவரையும் வாழ்த்துகிறோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவருடைய வேதத்தில் எழுதப்பட்டது போல, இன்றைக்கு என்ன சூழ்நிலைகளில் நீங்கள் இருக்கிறீர்களோ, துக்கமான அந்த சூழ்நிலைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக என்று நான் வாழ்த்துகிறேன். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக உங்கள் நடுவில் ஒரு 15-20 நிமிடங்கள் இந்த இடத்துல ஒரு ஜெபம், வேத தியானம் நடக்கும். நீங்கள் விரும்பினால் இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்கலாம். இதனால் நிச்சயமாய் உங்களுக்கு சுகமும் ஆரோக்கியமும் சமாதானமும் உண்டாகும். பிசாசின் பிடியில் இருந்தால் நிச்சயம் விடுதலை கிடைக்கும். சேவனை கட்டுகள் உடையும். ஆகவே நீங்கள் விரும்பினால் இந்த பகுதியில் இந்த ஜெபத்தில் நீங்கள் பங்கெடுக்கலாம். பரலோகத்தின் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இப்போதும் ஆரம்ப ஜெபமாக இந்த இடத்துல நிற்கிற பாஸ்டர் மாதவன் அவர்கள் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. அப்பா, அந்த சுவிசேஷ ஊழியம் ஆண்டவரே, நீர் திட்டம் பண்ணின பிரகாரம் நடக்க தேவன் உதவி செஞ்சதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல இந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக பிரயாசப்பட்டு வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தெய்வ மகிமை இந்த இடத்தை அளவில்லாமல் நிறப்பட்டும் ஆண்டவரே. பாடுகிற பாடல்கள் ஆண்டவரே, அப்பா, பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தையும் தொட என் தேவன் நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா நாமமும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் நல்லவர். இப்போதும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம் நடுவில் இருக்கிற சகோதரி பிரேமா அவர்கள் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கின்றாரே. பாவி என்றுன்னை அவர் தள்ளவே மாட்டார். ஆவலாய் உன்னை அழைக்கிறாரே. தயங்கிடாதே, தாவி ஓடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதல்களுக்கா இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டார். உன் மீறுதல்களுக்கா இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்கா இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் இந்த பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக உங்கள் நடுவிலே ஒரு 10-15 நிமிஷம் வேதத்தில் சொல்லப்பட்ட சில முக்கியமான வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எத்தனையோ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறீர்கள். இன்றைக்கு உங்கள் நடுவில் பேசப்படுகிற ஒரு 15 நிமிட வார்த்தைகள் நீங்கள் நிச்சயமாய் செவி கொடுத்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். ஆகவே தயவாகவும் தாழ்மையாகவும் இதை நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. வேதத்தில் ஓசியா என்கிற தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஆண்டவர் அதில் எழுதியிருக்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். நீங்கள் கவனித்தீர்கள், ஆனால் வேதம் என்கிறது ஒரு குறிப்பிட்ட மதத்தினருக்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஜனங்களுக்கு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தவருக்கு கிடையாது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா தேசத்திற்காகவும் ஆண்டவர் வேதத்தில் அவருடைய வார்த்தை எழுதியிருக்கிறார். இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாய் விற்பனையாகுகிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது வேத புஸ்தகம். அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட புஸ்தகம் என்றால் அது வேத புஸ்தகம். கிட்டத்தட்ட 500 கோடி பேருக்கும் அதிகமான பேர் வாசிக்கிற ஒரு புஸ்தகம் உண்டானால் அது வேத புஸ்தகம். இப்படி வேத புஸ்தகத்தினுடைய மகிமையை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான புஸ்தகத்தில் இருந்து நான் உங்களுக்கு சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், வேதமும் விஞ்ஞானமும் என்று சொல்லி பார்த்தால், ஒரு மனுஷன் சொல்லுகிறதுனால சயின்டிஸ்ட் யாரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கண்டுபிடித்து பிற்பாடு அவர்களுக்கு அது உண்மை அப்படின்னு அவர்களுடைய ஆராய்ச்சியில் தெளிவான மாத்திரமே அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். அப்படி வேதமும் விஞ்ஞானமும், அநேக வேத வசனங்கள் விஞ்ஞானத்தில் நிரூபணமாயிருக்கிறது. வேதத்தில் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாக, குறைந்தது 4000-5000 வருடங்களுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட வார்த்தைகள் கூட உண்மை என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஆராய்ச்சியில் அது உறுதியாகப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதத்தை நம்பும்படி நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40வது அதிகாரம் அதில் 22வது வசனம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது, அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் நன்றாய் கவனித்தீர்களானால் இந்த பூமி தட்டையானது என்று சொல்லியே ரொம்ப காலமாக தலைமுறைகள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சமீபத்தில் தான் கண்டுபிடித்தார்கள் பூமி தட்டையானதல்ல, உருண்டையானது என்று சொல்லி விஞ்ஞானம் அதை நிரூபித்திருக்கிறது. இதை விஞ்ஞானத்தின் மூலமாய் கண்டுபிடிக்க முன்பதாகவே, வேதம் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தினார், அவர் பூமியின் உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறார். அப்போவே வேதத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார், இந்த பூமி உருண்டை என்று சொல்லி பூமியை சிருஷ்டித்த தேவன் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஆகவே வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் இந்த பூமியில் மனுஷனாய் பிறந்திருக்கிற ஒவ்வொரு பேருக்குமானது. ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையானது. என்ன ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். எரேமியா 47:5 காசா மொட்டையடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பதாக, பல கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை என்கிறதை நீங்கள் கவனிக்கணும். இன்றைக்கு நாம் அதை கண்கூடாய் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இஸ்ரவேலுக்கும் காசாவுக்கும் பயங்கர யுத்தம் நடக்கிறது. அதில் ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறது. அவர் தேசத்திற்காய் சொன்ன வார்த்தை தேசத்தில் நிறைவேறும். மனுஷன் மேலே சொன்ன வார்த்தை, ஜாதிகளின் மேலே சொல்லப்பட்ட வார்த்தை, சூரியன் மேலே சந்திரன் மேலே
ஆகாயத்தின் மேலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒன்றுமே தரையில் விழுந்து போகாது, ஒன்றுமே ஒரு வார்த்தையின் உறுப்பாகிலும் நிறைவேறாமல் போகாது. அது அத்தனையும் நிறைவேறுகிற வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தை ஒருவேளை கால தாமதமாகலாம், ஆனால் நிறைவேறாமல் மாத்திரம் போகாது. இப்படி நீங்க கவனித்தீர்களானால் நம்மளுடைய நாட்களில இப்படி ஒரு சம்பவத்தை நாம உலகத்துல ஒரு இடத்துலையும் கேள்விப்பட்டதே கிடையாது. ஒரு தேசம் மொட்டையடிக்கப்படுகிறதை நீங்க கவனித்தீர்களானால் அமெரிக்காவின் அதிபர் சொல்லுகிறார், காசாவை காலி பண்ணுங்க, ஒருத்தரும் இருக்கக்கூடாது என்று சொல்லி கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனா இது தேவனுடைய தீர்க்க தரிசனம். அது நம்முடைய நாட்களில் நிறைவேறுகிறதை நம்முடைய கண்களால் அதை பார்க்கிறோம், காதுகளினால கேட்கிறோம். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுகிற வார்த்தை, நிறைவேறி கொண்டிருக்கிற வார்த்தை, நிறைவேறி முடிந்த வார்த்தை. ஆகையினால வேதம் உண்மை, உண்மை. அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் உண்மை. அந்த வார்த்தை ஒரு குறிப்பிட்ட ஜாதிகளுக்கோ ஜனத்திற்கோ பாஷைக்காரர்களுக்கோ மதத்தினருக்கோ ஆண்டவர் சொல்லாம அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனுகுலத்திற்காக ஆண்டவர் வேதத்தை எழுதியிருக்கிறார். ஆகையினால புரிந்து கொள்ளுங்கள், அநேக கண்டுபிடிப்புகள் வேதத்தை வைத்தே கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த ஒரே ஒரு வார்த்தையை உதாரணத்துக்கு மாத்திரம் எடுத்துக்காட்டாக நான் சொல்லி உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான வார்த்தையை நான் உங்களுக்கு பிரசங்கிக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 21 நீங்க வாசித்தால், கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார், அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால அடைத்தார் என்று முதல் மனுஷனுக்கு அறுவை சிகிச்சை செய்ததை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க கவனித்தால் மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனால் வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவர் மனுஷனை மண்ணினால உண்டாக்கினார். அதுவும் விஞ்ஞானத்தின் மூலமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அறிக்கையை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணில் என்னென்ன கனிம வளங்களெல்லாம் இருக்குமோ அத்தனையும் மனுஷனுக்குள்ளாய் இருக்கிறது என்கிறதை விஞ்ஞானம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், வேதமும் விஞ்ஞானமும் 100% ஒத்து போகிறது ஆராய்ச்சி மூலமாய். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான மகத்துவமான வேதத்தில் இருந்து சில வார்த்தை நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னவென்றால், நீங்க கவனித்தீர்களானால் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தார். அப்படியே மனுஷனாய் பிறந்ததற்கு மிக 3 முக்கிய காரணங்கள் இருக்கிறது. ஒன்று, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாய் பிறந்தது பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை மனுகுலத்திற்கு பிரசங்கிக்கும்படியாய் அவர் வந்தார். 2வது, இந்த பூமியில நோய்வாய்ப்பட்ட ஜனங்களை சுகமாக்கும்படி, பிசாசுகளை துரத்தும்படி, சேவனை கட்டுகளை உடைக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்தார். 3வது, இந்த பூமியில ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்தபடியினால ஒரு மனுஷனுடைய பாவம் அந்த மனுஷனை சும்மா விடாது. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஸோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு மனுஷனுடைய குடும்பம், ஒரு மனுஷனுடைய தலைமுறை, ஒரு மனுஷனுடைய பிள்ளைகள், ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால் அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது, தலைமுறைகள் பாதிக்கப்படுகிறது. இப்படியே நிறைய குடும்பங்கள் பாவம் செய்து இந்த பூமியில அழிந்திருக்கிறார்கள். ஆகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ஒவ்வொரு மனுஷனும் செய்த பாவத்திற்காக சிலுவையை சுமந்து சிலுவையில் அறையப்பட்டு இரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்தார். இப்படி மிக முக்கியமான 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படியே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது சீசர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள் என்றால், எல்லாருக்கும் ஒன்று தெரியும், இந்த பூமி ஒரு நாள் அழியும் என்று. அது விஞ்ஞானத்தின் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் மரித்த ஒரு சயின்டிஸ்ட் சொல்லி மரித்தார். இந்த பூமியினுடைய நாட்கள் இன்னும் 100 வருஷம் போகுமா என்கிறது டவுட்டு தான். அந்த மாதிரி அழிவுக்கான காரியங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதில் மிக ஆபத்தான ஒன்று பூமி வெப்பமயமாகுகிறது என்று சொல்லி. அப்படியே 2000 ஆண்டுக்கு முன்பதாக வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களும் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கேட்கிறார்கள், இந்த பூமியினுடைய முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வருகைக்கும் இந்த பூமியினுடைய முடிவுக்கும் சில அடையாளங்களை நான் சொல்லுகிறேன், அதை சபைக்கும் உலகத்திற்கும் சொல்லுங்கள் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார்.
நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த பூமியினுடைய நாட்கள் முடிவில் வந்திருக்கிறோம், கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். இந்த பூமி அழிய போகிறது, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் நினைக்கலாம், பூமி அழிஞ்சா என்ன, இயேசு கிறிஸ்து வந்தா என்ன, எனக்கு என்ன ஆக போகுது, நான் உண்டு என் வீடு உண்டு அப்படிங்கிற மாதிரி நீங்க சிந்திக்கலாம். இல்லை, அதை தான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது எந்த மனுஷன் அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து அந்த மனுஷன் இந்த பூமியில மரித்திருப்பானால் அந்த மனுஷனுடைய கல்லறைகள் திறக்கப்பட்டு அந்த மனுஷனை அவர் உயிர்த்தெழ வைத்து அவரோடு கூட சேர்த்து கொண்டு அவர் பரலோகத்துக்கு அழைத்து சொல்லுவார். அதே போல் அவருடைய வார்த்தையின்படி வாழ்ந்து பயந்து நடுங்கி வசனத்தின்படி வாழ்ந்த ஒவ்வொரு மனுஷனும் உயிரோடு இருந்தால், இயேசு கிறிஸ்து வரும்போது உயிரோடு இருந்தால், அந்த மனுஷன் மறுரூபமாக்கப்படுவான். அவனுக்கு ஒரு புதிய மகிமையின் தோற்றத்தை ஆண்டவர் தருவார். ஒரு இமை பொழுதிலே இது நடக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு இமை பொழுதிலே மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிறவர்களும் மறுரூபமாக்கப்பட்டு இயேசுவோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவார்கள். ஆகவே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கும் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் சம்பந்தம் உண்டு. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா வார்த்தையின்படி நாம நிச்சயமாய் வாழணும். பாவத்திற்கு விலகி வாழணும், பரிசுத்தமாய் வாழணும், தாழ்மையாய் வாழணும், உண்மையாய் வாழணும். இதை சொல்லக்குதான் ஒவ்வொரு கிராமந்தோறும் ஆண்டவர் சபையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போகணும்னா பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும்போது முதல் பிரசங்கம் பண்ணின ஒரு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று. பரலோகம் போகணுமே, ஜனங்கள் நரகத்திற்கு தப்பணுமே என்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட ஆண்டவர் பிரசங்கம் பண்ணினார். அதை தான் நான் உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து வரும்போது வரக்கு முன்பதாக சீக்கிரமாய் நாம் பாவத்திலிருந்து மனம் திரும்புவோம். அதே போல ஞானஸ்நானம் மதமாற்றத்திற்காக ஆண்டவர் கொடுக்காமல், ஞானஸ்நானம் சபையில ஜனங்கள் ஏன் எடுக்கிறார்கள் என்றால், அந்த மனுஷன் ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். நான் இதுவரையிலும் செய்த பாவம் எனக்கு மன்னிக்கப்படட்டும், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பேன் என்று மனம் திரும்பி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறதற்கு அடையாளம்தான் ஞான ஸ்நானம். அதே போல சபையில பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இந்த பூமியில சிலர் சொல்றாங்க, பேய் பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு பேய் செத்த ஆவி பிடிச்சிருக்கு. அப்ப செத்த மனுஷனுடைய ஒரு ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள இறங்குமே. ஆனால் சபையில ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுக்கிறார். அது என்ன ஆவி அப்படின்னா, அது பொல்லாத ஆவி இல்லை, அது செத்த ஆவி இல்லை, அது அசுத்தாவி இல்லை. அசுத்தாவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி அவன் வேற ஒன்றுக்குமே வரான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அசுத்தாவி ஒரு மனுஷனை கொல்லவும் அழிக்கவும் வரும். ஆனால் சபையில அவருடைய ஆவியை கொடுக்கிறார். அப்போ அவர் வரக்கு முன்பதாக மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து மனம் திரும்பணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், சபையில தேவன் தருகிற கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். பெற்றுக்கொண்டால் அவர் வரும்போது அந்த மனுஷன் உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்படுவான், மரித்திருந்தால் கல்லறைகள் திறக்கப்பட்டு அவன் உயிர்த்தெழுந்து இயேசுவோடு கூட இணைக்கப்படுவான். இவண்ணமாய் பரலோகத்துக்கு போகக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான செய்தி. அடுத்த ஒரு செய்தியை நான் சொல்லி முடிக்கிறேன், நேரமாயிற்று. நீங்க கவனித்தீர்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய வருகைக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் என்ன அடையாளம் என்று. முதல் அடையாளம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:3 நம்ம வாசித்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய வருகையின் நாட்களில தேசங்களில யுத்தங்கள் நடக்கும். தினந்தோறும் ஏதோ ஒரு யுத்தம் ஏதோ ஒரு தேசத்துல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்று அல்ல, எல்லாருக்கும் தெரியும். பல தேசங்கள்ல யுத்தங்கள் நடக்கிறது. அப்போ யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள். ஆண்டவர் சொல்லி 2000 வருடங்கள் ஆகுது. ஒருவேளை இன்னைக்கு நடக்கிற இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் யுத்தம் 1000 வருடங்களுக்கு முன்பதாக நடந்தா நமக்கு தெரிந்திருக்காது, தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா
அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் அடையாளமாயிருக்கிறது. அந்த அடையாளம் ஒளிந்து போகாதபடி இவ்வளோ டெக்னாலஜிகள் ஆண்டவர் தந்து அந்த அடையாளங்களை நம்ம கேள்விப்படவும், கண்கூடாய் வீட்டிலிருந்து டிவி மூலமாய் செல்போன் மூலமாய் பார்க்கவும் ஆண்டவர் இவ்வளோ டெக்னாலஜியே சமீப காலமாக, இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி ஒரு 100 வருஷத்துக்கு முன்பதாக இல்லை. காரணம், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை சீக்கிரமாக இல்லை, இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் என்கிறதற்காக டெக்னாலஜி வளரல. ஆனா நம்ம முன்னோர்கள் அறிவு குறைவானவர்கள் அல்ல, ஞானத்தில் குறைவானவர்கள் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய வருகை உலகமெங்கிலும் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணுமே என்கிறதற்காக 100 வருஷத்திற்குள்ளாக அல்லது 50 வருஷத்திற்குள்ளாக எவ்வளவோ பூமியில வளர்ச்சியை நாம பார்க்கிறோம். விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது, கண்டுபிடிப்புகள்ல எவ்வளவோ. ஒரு மரித்தவனை மாத்திரம் உயிரோடு எழுப்ப முடியல, மற்ற மாதிரி எல்லா பரிகாரமே இந்த பூமியில இருக்கிறது. அந்த அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. நீங்க கவனிங்க. ஆகவே யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதை நம்ம கேள்விப்படுகிறோம். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பல இடங்களில் உள்நாட்டு போர், உள்நாட்டு கலவரம் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அதே போல ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பும். இன்றைக்கும் சில ராஜ்யங்களுக்கு விரோதமாய் சில ராஜ்யங்கள் பேசி கொண்டிருக்கிறது. வார்த்தையின் போர், வர்த்தக போர், நேரடியான போர் இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நாம கேள்விப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். அதே போல பஞ்சங்கள் வரும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பல தேசங்களில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து ஒரு தனி மனிதனுடைய வருமானம் குறைந்து எத்தனையோ தேசத்துல நாம சாப்பிடுகிற சாப்பாடு கூட அவர்களால் சாப்பிட முடியல. பஞ்சம் ஆரம்பித்து இருக்கிறது. அதனுடைய ஒரு அடையாளம் தான் நீங்க கவனித்தால் சோமாலியா தேசத்துல அவ்வளோ பஞ்சம். எக்ஸ்ரேல தெரிகிற ஈக்கெலும்பெல்லாம் அப்படியே பிள்ளைகளுக்கு வெளிப்படையாகவே தெரியும். அந்த அளவுக்கு எலும்பும் தோளுமாய் இருப்பார்கள் அங்கே உள்ள பிள்ளைகள். அவ்வளோ பஞ்சம், பல தேசத்துல பஞ்சம். ஆகவே இதெல்லாம் ஒரு செய்தி அல்ல, இதெல்லாம் அன்றாடம் காட்சி அல்ல. இந்த காட்சி எல்லாம், இந்த செய்தி எல்லாம் எதை பிரதிபலிக்கிறது என்றா, இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்கிறதையே மக்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது, சபையை எச்சரித்து கொண்டிருக்கிறது. அந்த செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தபடியாய் கொள்ளை நோய் வரும் என்று ஆண்டவர் வேதத்தில் எழுதியிருக்கிறார். கடைசி காலத்துல நம்ம முன்னோர்கள் பார்க்காத எத்தனையோ கொள்ளை நோய் இன்றைக்கு நாம நம்மளுடைய தலைமுறை பார்த்து கொண்டிருக்கிறது. பல கொள்ளை நோய், ஏராளமான கொள்ளை நோய் நம்ம பார்க்கிறோம். கஷ்டம். கடந்த நாட்கள்ல 4-5 வருஷத்துக்கு முன்பதாக கொரோனா என்கிற கொள்ளை நோய் வந்தது. சீனா தேசத்துல தான் வந்தது. ஆனா உலகம் எங்கிலும் அது பரவிச்சு. ஏன்னா ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு மாநிலத்திற்கான, ஒரு தேசத்திற்கான வார்த்தை அல்ல, அது முழு உலகத்திற்குரிய வார்த்தையாய் இருக்கிறபடியினால சில நோய்களும் உலகம் அறிகிற மாதிரி, உலகம் முழுவதும் அது பரவுகிற மாதிரி ஆண்டவர் அடையாளத்திற்காகவே இதை வைத்திருக்கிறார். ஆகவே நீங்க கவனிங்க, கொள்ளை நோய் வரும் என்று சொன்னார், அப்படியே வந்தது. முழு தேசத்திற்கும் வந்தது, முழு உலகத்துக்கும் வந்தது. நாம சீனா தேசத்தில் அதை கேள்விப்பட்டோம். என்ன நினைச்சோம்? இந்தியாவுக்கு வராதுன்னு நினைச்சோம். கொஞ்ச நாள்ல இந்தியாவுக்குள்ள வந்துட்டுன்னு கேள்விப்பட்டோம். அடுத்தால இந்தியாவில் வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு வராதுன்னு நினைச்சோம். அடுத்தால கொஞ்ச நாள்ல தமிழ்நாட்டுக்கு வந்தது. தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வராதுன்னு நினைச்சோம். கடைசியில் நமக்கே வந்துட்டு போயிற்று. அநேக அருமையான உயிர்கள் மரித்து போனார்கள். ஸோ இதெல்லாம் ஒரு செய்தி அல்ல, அடையாளம், சம்பவம். இந்த சம்பவம் எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை பிரதிபலிக்கிறது. அதே போல பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் வரும். சிறு சிறு பூமி அதிர்ச்சிகள் வாரந்தோறும் வருகிறது. சமீபத்தில் வந்த பூமி அதிர்ச்சி 1 வாரத்துக்கு முன்பதாக மியான்மர்ல, தாய்லாந்துல பயங்கரமான பூமி அதிர்ச்சி. பல ஆயிரம் ஜனங்கள் மரித்து போனார்கள். இதெல்லாம் ஒரு செய்தியாக அல்ல, சம்பவமாக அல்ல. இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய வருகையின் அடையாளமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இனியும் பயங்கரமான ஒரு அழிவு இருக்கென்று சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் வேதத்தில் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே புரிந்து கொள்ளுங்க. அப்படியே அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதே போல ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இந்த அடையாளம் வந்தா மாத்திரம் போதாது, இதை ஒவ்வொரு தெருவாக சொல்லப்படும். இதுவும் ஒரு அடையாளம் என்று ஆண்டவர் பூமியில இருக்கும்போது
சொல்லிட்டு போனார். இன்றைக்கு சபைக்கு தேசத்தில் அவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கிறது. இப்படி தெரு பிரசங்கத்துக்கு அவ்வளோ எதிர்ப்புகள் இருக்கிறது. ஆனாலும் நாங்கள் போகிறோம். நாங்கள் போகிறது எதற்காக அப்படி என்றால், ஆண்டவர் எங்களுக்கு ஜனங்களுக்கு இந்த செய்தியை சொல்லி இருக்கிறார். ஆகையினால எதிர்ப்புகள் இருந்தாலும், தடைகள் இருந்தாலும், பிரச்சனைகள் இருந்தாலும், பல பேரை கொலை கூட செய்திருக்கிறார்கள். அவ்வளோ நடந்தாலும் நாங்கள் எங்கள் இயேசுவை நேசித்து, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறபடியினால அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு நாங்கள் இந்த இடத்துல வந்து உங்களுடைய வீட்டுக்கு அருகில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம். இது எங்களுடைய ஆலோசனையின்படி அல்ல, இது கர்த்தர் தந்த ஆலோசனை, கர்த்தருடைய வார்த்தையின் அடையாளமாய் இருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தையை நான் சொல்லி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். கேட்டு மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.